இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் மதிமுக 9 ஆண்டுகால திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. 9 ஆண்டுகளாக ஏதோ ஒரு சித்திரவதைப்பட்டு அனுபவிச்ச மாதிரி பேசுறார். இப்ப ஏதோ விடுதலை பெற்றது போல பேசுறார். முழுக்க முழுக்க பதவியினுடைய அடிப்படையில் தன்னுடைய மகன் எப்படி எம்பி ஆனாருங்கிறது மறந்து போச்சு. உதயசூரியன் ஜெயிச்சனும் இப்போ ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் உஷாரா தீப்பெட்டி சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டாரு. என்ன இத்தனை சீட்டு தான் இந்த கராரா பேசினார்ல, அப்ப கராரா ஸ்டாலின் பேச்சுக்கு கூட கட்டுப்படுத்த நீங்க கீழே போனீங்க. இன்னைக்கு என்ன வீராசவன பேச்சு வேண்டி கிடக்குன்றேன். இனிமேல் திமுகவுக்கு நாங்க சேர மாட்டோம். அவர் வெளில வரும்போது பலர் தீ குளிச்சாங்க. திருப்பி போய் ஒரு திமுக கூட்டணி வச்சாரு. நீங்க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறான்னு கட்சி விட்டு வெளியே வந்து பலர் தற்கொலை பண்றது காரணமா இருந்தீங்களோ, இன்னைக்கு அதே வேலையை துறை வைக்க வச்சுக்கிட்டு தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் குடும்ப அரசியல் தானே பண்றீங்க. ஓப்பனா கேட்டுருங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. ஓகே சார். கடைசி நேர்காணலில் ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதாவது மதிமுக ஒரு முடிவை அறிவிப்பாங்க, சாதகமாக அறிவிப்பாங்க தாவேக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார். இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் மதிமுக 9 ஆண்டுகால திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதாவது மதிமுகவினுடைய வைகோ அவர்களுடைய வரலாற்றை திமுகவிலிருந்து விலகி வந்த நாள்ல இருந்து பார்த்தோம்னா, அந்த விலகிய நாளில் தான் வீராவாசமான பேச்சை பார்க்க முடியும். அதற்கடுத்து சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி எல்லாம் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்தவர். மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்தை கூட்டிட்டு போய் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணக்கூடிய பெருமை விஜயகாந்தை காலி பண்ண பெருமை வைகோக்கு உண்டு. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான கூட்டணியை முன்னெடுத்து இப்ப என்ன சொல்றாரு, 9 ஆண்டுகளாக நாங்க மிகப்பெரிய இதுல மாட்டிக்கிட்டு முடிச்சோம். நல்லா பாருங்க, திமுக கூட்டணியில இருந்து பெற்ற அந்த சிறப்புகளையோ அல்லது மதிப்புகளையோ அல்லது அந்த தொகுதிகளையோ பேசாம 9 ஆண்டுகளாக ஏதோ ஒரு சித்திரவதைப்பட்டு அனுபவிச்ச மாதிரி பேசுறார். இப்ப ஏதோ விடுதலை பெற்றது போல பேசுறார். அப்ப அடிப்படை என்ன? முழுக்க முழுக்க பதவியினுடைய அடிப்படையில் தன்னுடைய மகன் எப்படி எம்பி ஆனாருங்கிறது மறந்து போச்சு. இன்னைக்கு 2 பேரும் எம்எல்ஏ எப்படி ஆனாங்கிறது மறந்து போச்சு. குறிப்பா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியோட எம்பி துறை வைகோ. ஆமா, அவர் சொல்றார், நாங்க ஏன் உதயசூரியன் ஜெயிச்சனும் இப்போ ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் உஷாரா தீப்பெட்டி சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டாரு. அதாவது அவர் ஒரு முறை துறை வைகோ கடுமையாக முழங்கினார். எங்களுக்கு சின்னம் தான் உயிர், எங்களுக்கு சின்ன விளையாட்டா வாழ்க்கை கிடையாது, எல்லாம் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு துச்சமா தூக்கி எறிஞ்சிரும்னு பேசினாரு. பம்பரம் காணா போச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவு வந்த பின்னாலதான் இவர்கள் இவ்வளவு புழுக்கத்துக்கு ஆளாகிறாங்க, இவ்வளவு வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. நாங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் போது நாங்க வேண்டாம், நாங்க தனித்தேர்தல் நிற்போம்னு பிடிவாதம் பண்ண வேண்டியதானே? சீட்டு கிடைக்காதுல்ல சார். அப்புறம் அன்னைக்கு நோட்டும் சீட்டும் கிடைக்கணும். ஒரு தொகுதியிலேயாவது நீங்க நாங்க சின்னத்தில் நிக்கிறோம், எங்க தனித்தேர்தல் நிக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுத்து அதையும் திரும்ப பிடிங்கிட்டாங்க. ஒட்டு மொத்தமா டோட்டலா காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, தேமுதிக கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு என்று கட்சி பேரை குறிப்பிடாம காணாமல் போயிட்டு இருக்கிற கட்சிக்கு 10 சீட்டும் காணாமல் போன கட்சி தெளிவா தெரியுது. ஆனா அவருக்கு புழுக்க என்ன? நம்ம அவங்கள விடலாம் சீனியர், பெரிய தலைவர், பெருந்தலைவர். ஆனா நம்மளுக்கு நினைச்சிட்டாங்க சீட்டை குறைச்சு கொடுத்து, அதுவும் அவங்க சின்னத்தில் நிக்க வச்சு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம கலைஞர் காலத்திலே கூட இல்லவங்க அப்படி ஒரு நினைப்பு. ஆனா அந்த தெளிவான சுயநலமற்ற அந்த சிந்தனை இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு சுயநலம் பெருசுங்கிறதுனால தானே இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துட்டு வரீங்க. இவ்வளவு பேசியிருக்கா போல மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இவ்வளவு விஷயம் சொன்னார். காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டு, ராஜ்யசபா சீட்டு. அந்த காணாமல் போன கட்சியோடைய தலைவரை இவங்க முதல்வர் கேண்டிடேட்டா அறிவிச்சாங்க. ஒரு கூட்டணி போட்டு அறிவிச்சு காலி பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப அதான் வைகோவனுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அவருக்கு இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருங்காலத்துல ராஜ்யசபா சீட்டு உருவாச்சுன்னா
நம்முடைய விஜயனுடைய அனுக்கிரகத்தால இவர் திரும்பவும் நாடாளுமன்றம் போகலாம்னு நினைப்பாரு. அப்படி ஒரு கணக்கு போடுவார் இவர், உங்களுக்கு தெரியாது. அதே போல தன்னுடைய பையனையும் நிரந்தரமாக அங்க உட்கார வைக்க பார்ப்பாரு. இப்ப இவங்க 2 பேர்த்தையும் எம்எல்ஏ 2 பேர்த்தையும் ராஜினாமா பண்ண வச்சு திரும்ப தேர்தல் நிக்க வச்சு அதுக்கு பிறகு விஜயோட இணைச்சு மந்திரி ஆக்கலாம்ங்கிற கணக்கெல்லாம் போட்டு மிகப்பெரிய கணக்கெல்லாம் போடுவாங்க. இந்த சுயநலம் தான் இவர்களை அங்கங்க அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தெளிவான சிந்தனையோ தெளிவான கொள்கையோ முடிவோ இவர்களுக்கு கிடையவே கிடையாது. அதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா நாங்க கொள்கையில ரொம்ப தசைப்பட்டு இருக்கோம், கொள்கையை ரொம்ப பிடிச்சிருக்கவங்க தான் மதிமுக அப்படின்லாம் நிறைய மேடைகள்ல வைகோ அவர்கள் பேசுறாங்க. மேடை பேச்சு என்பது வேறு, அவருடைய விருப்பமும் செயல்பாடு என்பது வேறு. இதை விஜய் போன்ற ஆட்கள் ஏமாந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே கலைஞர் தெளிவானவர், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதே போல ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, உதயசீரஞ்சனத்தில் நிக்கன்னா நிக்கலாம், அவ்வளவுதான், என்ன இத்தனை சீட்டு தான் என்று கராரா பேசினார்ல. அப்ப கராரா ஸ்டாலின் பேச்சுக்கு கூட கட்டுப்படுத்த நீங்க கீழே போனீங்க. இன்னைக்கு என்ன வீராசவனை பேச்சு வேண்டி கிடக்குன்றேன். ஆனா இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்கும்போது, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இணையும் போது நாங்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி, கொள்கை பிடிப்புல நிலையா இருப்போம், உறுதியா இருப்போம், அப்படியெல்லாம் வசனங்கள்லாம் பேசினாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி ராசா சொல்றாரு, அமைச்சரவை கொடுத்தவங்களுக்கும் ஒரு வார்த்தையை மீன் பண்றாரு, அமைச்சரவையில பங்கு எடுத்துக்கிட்டவங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை, வெக்கம் கெட்டவங்கன்னு சொல்றாரு. வெளிப்படையா அவர் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு மான அவமானம் எதுவுமே கிடையாது, வெக்கம் கெட்டவங்கிற மாதிரி சொல்றாரு. அடிப்படை என்னன்னு அவர் தெளிவாக தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் முடிவு என்பது பலரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகளோ அல்லது முஸ்லீம் லீக்கோ இவங்க தெளிவாக என்ன சொல்றாங்க, பிஜேபி ஆட்சி மறைமுகமாக ஜனாதிபதி ஆட்சிங்கிற பேர்ல வந்துடக்கூடாதுங்கிற தடுப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த ஆதரவு கொடுத்தோங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு வைகோ என்ன சொல்வாரு நினைச்சு பாருங்க. வைகோ என்ன சொல்லிட்டு நீங்க வெளியே வரீங்க? அவங்க சொன்னது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி ஜனாதிபதி வந்துடக்கூடாது, அதன் மூலமா பிஜேபி ஆட்சி கையில் எடுத்துடக்கூடாது, அதை தடுப்பதற்குன்னு சொன்னாங்க. இவர் என்ன காரணம் சொல்றாரு? இப்ப அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் சொன்னாங்க 10 நாள்ல அம்மா ஆட்சியை பார்த்துட்டோம், அது மாதிரி இவரு 40-45 நாட்கள்ல நல்ல ஆட்சியை பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு வரலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் திமுகவில இருந்து இனிமேல் திமுக நாங்க சேர மாட்டோம், அவர் வெளில வரும்போது பலர் தீ குளிச்சாங்க, திருப்பி போய் ஒரு திமுக கூட்டணி வச்சாரு. நீங்க வைகோ பேசின முன்னால மேடை பிரச்சனை எடுத்து பாருங்க. அதாவது தன்மான உள்ள எவனுமே திமுகவில் கூட்டணி சேர மாட்டேன்னு சபதமெல்லாம் பேசினவர். அதெல்லாம் பழைய உரையாடல்களை பூரா நீங்க எடுத்து போட்டு பாருங்க. ஸ்டாலினை எவ்வளவு கேவலமா பேசினாருன்னு இருக்கு, கலைஞரை எவ்வளவு சித்தனமா பேசினாருன்னு இருக்கு. இன்னைக்கு மல்லை சத்யாட்ட போய் கேட்டு பாருங்க, இவருடைய சொத்து பட்டியல் அப்படியே வாசிக்கிறாப்புல, எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, வருத்தத்தோட பதிவு செய்யறாரு, என்னை இப்படி அவதூறு பரப்புறாங்க, 50 கோடி இருக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளிப்படையாக பேசக்கூடிய இயல்பு இருந்தா இந்த பிரச்சனையா வருது. மகனை முன்னிலைப்படுத்த நீ என்னைக்கு ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறான்னு கட்சி விட்டு வெளியே பலர் தற்கொலை பண்றது காரணமா இருந்தீங்களோ, இன்னைக்கு அதே வேலையை துறை வைக்க வச்சுக்கிட்டு தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் குடும்ப அரசியல் தானே பண்றீங்க, ஓபனா கேட்டுருங்க, அவ்வளவுதானே. அதுதானே, அப்புறம் என்ன இருக்கு இதுல? என்ன பெரிய தன்மான வீரம் ஆவேசம் எதுவுமே தேவையில்ல. ராஜா சொன்னது சேர்த்த மானம் நிலையில தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்குங்கன்னா அவ்வளவுதான் முடியும். அரசியல் இதுதான் சார். இப்ப தமிழ்நாடு அரசு நிறைய அரசு பதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அவருடைய பர்சனலுக்கும் ஆட்களை இறக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப நேற்றைய தினம் ஜனநாயகன் திரைப்படத்தோட ப்ரொடியூசர், ரியல் எஸ்டேட் அதிபர் வெங்கட நாராயணன் அவர்கள் தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா நிறைய இப்ப கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அதாவது இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேலை செய்ய தாவேக்கால ஆள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சேர்த்தேன். இப்போ இது கட்சிகளையெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய, இதுக்கு முன்னால் விஜயன் அவர்கள் இந்த திமுக ஆட்சியில் டெல்லி பிரதிநிதியாக இன்னைக்கு வர போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கர்நாடகத்துக்கும் நமக்குமான காவேரி நீர் தாவா தொடர்ந்து இருக்குது, மேகதாட்டு அணை பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது டெல்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை நியமிப்பது என்பது முதல்ல தவறானது. ஒன்று, ஜனநாயகன் படம் வெளியிட முடியலை, அதனால் தயாரிப்பாளரான அவருக்கு பொருள் நட்டம் வந்திருக்கும், பெரிய இழப்பை பொருளாதார ரீதியை சந்திச்சிருப்பாரு என்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த பொருளாதார இழப்பை சரி கட்டுவதற்காக நீங்கள் பதவி கொடுத்தது போல தெரிகிறது. அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனக்கான படத்திற்கு தனிப்பட்ட முறையில் அவர் தயாரிப்பாளராக இருந்து
பணத்தை செலவழித்திருக்கிறார். எனவே அவருக்கு இழப்புகளை சந்திச்சிட்டாரு, பணம் இன்னும் வெளிவரல, அதனால இதை ஈடுகட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட பதவி போல பேசுவதற்கு இடம் தந்து விட்டார். அது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது, அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். அதை தவிர அவருக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு சோதிடரை தனக்கான ஆளாக நியமித்து பலர் கண்டித்த பொழுது அது வாபஸ் வாங்கப்பட்டது. கூட்டணி கட்சிகள் சொன்னோன்னே உடனே அதாவது எல்லாரும் ஒருமித்த கருத்துல சொல்லிட்டாங்க, உடனே அது திரும்ப பெறப்பட்டது. இப்ப அதே போல விஜய் அவர்கள் இதையும் திரும்ப பெறுவது என்பது நல்ல விதம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கோணத்துல அவங்க வந்து அவரை போடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல அது முறை இல்லை, தவறு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, கர்நாடகத்துக்கும் நமக்குமான அரசியல் சூழ்நிலையில பல்வேறு வகையான தாவாக்கள் இருக்கின்ற பொழுது இவரை வந்து டெல்லி பிரதிநிதியாக இருந்தால் நம்முடைய பிரச்சனை இல்லை, டெல்லியில இவர் எப்படி முன்னெடுத்து கொடுப்பாரு? கர்நாடக மக்களுக்கு, கர்நாடக அரசுக்கு சாதகமா இருப்பாரா, நம்முடைய டெல்லி பிரதிநிதி போட்டதுனாலே நமக்கு சாதகமா இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொல்லி பலரும் வந்து அதங்கப்படுறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது அவரை வாபஸ் வாங்கிட்டு ஒரு தமிழனை போடுங்க டெல்லி பிரதிநிதி. இல்ல, சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா தமிழர்களுக்குன்னு அறிவுக்கு பஞ்சம் உள்ளவங்க எவ்வளவோ அறிவாளி இருக்காங்க, எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல அரசானது தன்னிட்ட வந்தவனை பூரா சேர்க்கணும் அவசியம் இல்லை, நல்லவனையும் கெட்டிக்காரனையும் தேடி போய் பிடிச்சி கொண்டு சேர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து எந்த தேர்தல் ஜெயிச்சாங்க? ஏன் வந்து அவங்க வந்து இவ்வளவு நாள் நிதியமைச்சர் இருக்காங்க? ஜெய்சங்கர் எந்த தேர்தல் நின்று ஜெயிச்சாரு? அவர் ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்ந்து இருக்கிறாரு? அதே போல மன்மோகன் சிங்குடைய முதலமைச்சர் பிரதமர் ஆக்குறதுக்கு சோனியா அவர்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சாங்க? இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆட்சி நல்லவிதம் நடக்கணும்னு கொஞ்சம் அக்கறை இருந்தால் கெட்டிக்காரங்களை, அனுபவம் உள்ளவங்களை, அறிவாளிகளை, பண்பாளர்களை தேடி போய் நம்ம வந்து என்ன செய்யணும், உள்ள கொண்டு வரணும். இப்போ உதாரணமாக நம்முடைய முன்னாள் இந்திய ஆட்சி பணியாளர் இருக்காரு, சகாயம் போன்றவர்கள். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சகாயம் போன்றவர்கள் எத்தனை பேர் இதுபோல் நல்லவர்கள், கெட்டிக்காரங்க, பண்புள்ளவர்கள், நேர்மையானவர்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறாங்க, நிறைஞ்சு இருக்கிறாங்க. அப்ப அவர்களை பயன்படுத்தலாம். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கால திருச்சி கிழக்குல நிப்பாரு அப்படிலாம் சொன்னா அவர் மறுத்துட்டாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அரசியலுக்காக நான் தேர்தல் நிக்க சொல்லல, இந்த மாதிரியான சிறப்பு பிரதிநிதிகளாக ஏன் தகுதியானவர்களை கண்டுபிடிச்சு நம்ம போய் என்ன செய்யணும், தேடி பிடிச்சி கொண்டு வந்து வைக்கணும். அவர்களை அத்தனை பேர் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கணும், தகுதி இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பேச்சுக்கு இடம் இல்லையே. அதனால இன்னும் சொல்ல போனா CV சண்முகத்தை வந்து அவர் சேர்த்தாருன்னா ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு, விசாரணை இருக்கு. அப்ப தாவே என்ன செய்யுது, வந்தவங்கள பூரா சேர்த்துக்கிட்டா அந்த பிஜேபி சொல்லுவாங்க, ஊழல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், வழக்கு நடந்துகிட்டு இருக்கும், பிஜேபியில் போய் சேருவாங்க. உடனே நினைச்சுவாங்க அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு துணி சுத்தம் பண்ண மாதிரி அங்க போன உடனே வழக்கெல்லாம் வாபஸ் பெறப்படும், சுத்தமாயிருவாங்க. அது போல பனையூர்ல ஒரு வாஷிங் மிஷின், அது போல அப்படி ஆகிடக்கூடாது, பேச்சு வந்துடக்கூடாது. அப்ப வந்தவங்களை போற சேர்க்கணுங்கிற நிலைப்பாட்டை விட சரியானவர்களை தேர்க்க வேண்டும். நம்ம வந்து தூய சக்தியாக நம்ம காட்டியிருக்கிறோம், தீய சக்தியாக ஒருத்தரை காட்டித்தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அப்ப இந்த தூய சக்தி தேய சக்தின்னு சொல்லாத விட கரைபடிந்த சக்தியாக ஆகிவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கு என்ன செய்யணும், வருகின்றவர்களுடைய தகுதி பார்த்து சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார், சட்டமன்றத்திலே சொல்றார், நான் வந்து இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல கை வைக்க மாட்டேன், கை வைக்கவும் விட மாட்டேன், கை வச்சாலும் விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார். எத்தனை ஊழல்வாதிகள் வந்தாலும் அவரு தலைவர் எவ்விதமோ தொண்டன் அவ்விதம். ஓகேங்களா, தலைவர் கரெக்டா இருக்கார் இல்லையா, அந்த விஷயத்துல கரெக்டா. அதுதான் இந்த ஆட்சிக்கே பலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சிகளில் வந்து தலைமைகளும் கரைபடிந்திருந்தன. நேர்முகமா இல்லை என்றாலும் கூட மறைமுகமாக ஊரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகின்ற வகையிலே என்ன செய்யாங்க, ஊழல்வாதிகளாகத்தான் இருந்தாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்க சூடத்தை அமைச்சு சத்தியம் பண்ணாலும் கூட நிச்சயமாக இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் பெரியார் கொள்கையில இருக்கவங்க சார் எப்படி சூடத்தை அடிச்சு கல்புறம் பண்ண, எல்லாம் கோயிலுக்குள்ள தான் கிடக்காங்க. அவங்க வீடு புறம் பூஜையும் பூஜாரிகளா மாத்திருக்காங்க, ஐயர்கள் புறாம யாகம் நடத்துறாங்க, வேலி நடத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. துணை முதல்வர் சொல்றாரு, நான் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட்ங்கிறாரு. எவ்வளவு கம்பீரமா சொல்றாரு. கம்பீரமா வந்து முதல்ல அம்மாட்ட போய் சொல்லட்டும், அவங்க அம்மா முதல்ல சொல்லட்டும் எது வந்து சரி எது தப்புன்னு சொல்லி அம்மாவுக்கு உணர்த்திட்டு அவர் வந்து நிச்சயம் நாத்திய பிள்ளைக்கு அம்மா முதல்ல கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பேசட்டும். முழுக்க முழுக்க எல்லாமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த இதெல்லாம் அந்த ஏமாற்றெல்லாம் அங்கே நடக்காது. விஜயை பொறுத்தளவில் இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஆட்சியில அங்கங்கே சில தப்புகள் நடக்கலாம். அந்த தப்புகளை தெரிஞ்ச உடனே களை எடுக்கிற வகையில் அவங்க செயல்பாடு என்பது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு கூட
ஒரு விவசாயி கிட்ட 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ம். தங்களுடைய கட்சியோட இணை செயலாளர் நீ கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஒரு இல்ல, அது மட்டும் பாராட்டக்கூடிய ஒரு இல்ல. விஷயம் தான். அது மட்டும் இல்ல, தப்பு எங்க நடந்தாலும் அது களை எடுக்கிற வகையில அவங்க சரியா செய்கிறாங்க. தாவேக்கால பட்டு இருக்கிறவங்க பூரா அவன் வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூதர்களா, அவங்களும் தப்பு செய்யக்கூடிய இயல்புல உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா அவரை கண்டறிந்து தப்புன்னு தெரிஞ்ச உடனே விளக்குறாங்க பாருங்க, அதுதான் நிர்வாகம். அதுதான் அந்த அந்த கட்சியினுடைய சிறப்பு. அந்த வகையில விஜயை பொறுத்தளவுல மிக தெளிவாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டதுனால, தான் எந்த வகைக்கும் ஆசைப்படாதனால கீழே உள்ளவங்க பூரா தப்பு பண்ண பயப்படுறாங்க. அதுதான் அப்படியே கீழே கீழே போய் கடைசி வேறு வரைக்கும் என்ன செய்யறது, செம்மையாக்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சொன்ன மாதிரி தலைவன் அவளி, தொண்டன் அவளி, மன்னன் அவளி, மக்கள் அவளி. அதுபோல விஜய் அவர்கள் தன்னை சரியாக வைத்துக் கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருப்பதனால கீழே உள்ளவங்க தப்பு பண்றதுக்கு பயப்படுறாங்க. அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே விழிப்போடு இருக்கிறார்கள். நாம் தவறு செய்துவிடக்கூடாது என்பதுல தெளிவா இருக்கிறாங்க. தெரியாம தவறு செய்து விட்டு மாட்டிக்கிட்டா டோட்டலா காலி ஆயிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஓகே சார். அதாவது கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவரோட நண்பரை அரசு பிரதிநிதியா நியமிச்சது ஏன்? நீங்க மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நயினார் இப்போ தான் பாஜக தலைவராக இருக்கிறோம்ன்றதை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு இயக்க ஆரம்பிச்சாருன்னா அவங்க டம்மி ஆயிடுவாங்களோன்னு பதட்டம் வருது. அவர் நான் என்னை பார் என்பதை போல நினைச்சாரு பார்க்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது அவரை சிவகுமார் நண்பர் என்று சொல்வது என்பது கூடுதலான அவர் பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அவர் ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர். அதன் அறிமுகமாக என்ன செய்றாரு, விஜய் பயன்படுத்தியிருக்காரு, அவ்வளவுதான். வேற எந்த விதத்தையும் இதுக்கு போயிட்டு நம்ம அவருக்கு நண்பர் இவருக்கு நண்பர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டல் தப்புன்னு சொல்லியாச்சு. ஓகே சார். இறுதியா ஒரு டேட்டாவோட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே வாரத்துல 4 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் லஞ்சம் வாங்கியதா சொல்லி ஒரு 4 அதிகாரிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொன்னோம்னா 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய செங்கல்பட்டு திருப்போரூர் சமூக நல விரிவாக்க அலுவலர் உஷாராணி கைது செய்யப்பட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு மீண்டும் பணி வழங்க 50,000 லஞ்சம் வாங்கிய மின்வாரிய தலைமையக அதிகாரி பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கார். வீட்டு வரியை மதிப்பீடு செய்ய 15,000 லஞ்சம் வாங்கிய திருச்சி திருவரம்பூர், குறிப்பாக நோட் பண்ணிக்கங்க, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொகுதி, வீட்டு வரியை மதிப்பீடு செய்ய 15,000 லஞ்சம் வாங்கிய திருச்சி திருவரம்பூர் ஒன்றிய ஊராட்சி செயலாளர் மாரியப்பன் கைது செய்யப்பட்டிருக்கார். உடற்தகுதி சான்றிதழ் வழங்க ரூபாய் 900 லஞ்சம் வாங்கிய வேலூர் காட்பாடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வெங்கடலட்சுமி கைது செய்யப்பட்டார். என்னை பொறுத்தவரை இந்த பட்டியலே வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு வருஷங்களாக நீங்க லஞ்சம் வாங்கி 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 பழக வச்சிட்டீங்க. நீங்க அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கு ஆதரவான நிலையில் இருந்தீங்க. நீ வாங்குறத வாங்கிரு, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துருந்தா இவ்வளவு நாளும் தலைமையிலிருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு குறிப்புகளை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் நீ வாங்குறது தப்பு இல்லை, ஆனா நீ வாங்கி நீ மட்டும் வச்சுக்கிட்டா தான் தப்புங்கிற நிலையில தான் அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி இருந்தாங்க. எனவே ஆடி கால நிப்பாட்ட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது போலதான் வாங்கின கையை நிப்பாட்ட முடியாது. அது அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. இப்ப வாங்கி மாட்டிக்கிறாங்களே அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. மாட்டாதவங்க பலர் இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஏற்கனவே அரசை நடத்தி கொண்டிருந்த தலைமைகள். அவர்கள் தான் இதுக்கான வாய்ப்பை உருவாக்குனாங்க. இப்ப சொன்னோம் இல்லையா, அதாவது போதைப் பொருள் என்பது இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி கனிமொழி போன்றவர்கள்லாம் பேசுறாங்க. எப்ப அதிகமா இருக்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் யாரு? முந்தைய ஆட்சியிலே சரியான முறையில கட்டுப்படுத்த தவறியதுதான். அதான் முக்கியமானது. அவங்க ஆனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 40 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க 5 வருஷத்துல செய்ய முடியாத 40 நாள் எப்படி செய்ய முடியும்? நீங்க 5 வருஷத்துல போதைப் பொருளை வளர்த்து உச்சத்து கூட்டிட்டீங்க. நாங்க 40 நாள்ல என்ன செய்ய முடியாது, வேரோட வீழ்த்த முடியாது. நாங்க இப்ப ஒவ்வொரு கிளைகளா வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது முழுக்க வேரோட வெட்டத்தான் போறோம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதனால 5 வருஷமா வளர்த்து விட்ட ஒரு போதை கலாச்சாரத்தை 40 நாள்ல ஒழிப்பது என்பது தவறானது. அப்படி முடியாது. ஆனா கண்டிப்பா ஒழிப்பாங்க. அவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி தம்பி.